ஓகேம்மா. நான் செஷன் ஸ்டார்ட் பண்றேன். என்னோட வாய்ஸ் ஆடிபிளா இருக்கா? உங்களுக்கு பேக்கிரவுண்ட் நாய்ஸ் எதுவும் அதிகமா இருந்தா நீங்க சொல்லுங்க. ஓகேம்மா. ஓகே. ஸ்க்ரீன் ஷேர் ஆகுதுன்னு நெனைக்கிறேன். ஓகே. ஸோ நீங்க இது கேட்டீங்கல்ல செக் பண்ணணுமா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஒண்ணு கமெண்ட் ப்ராம்ப்ட்ல போயிட்டு MySQL ஹைஃபன் வெர்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு அடிங்க. உங்களுக்கு வந்து வெர்ஷன் நம்பர் காட்டும். இப்படி காட்டிருச்சு அப்படின்னாலே நீங்க கரெக்ட்டா இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம். ஓகேயா? ஸோ செக் பண்ணணும்னா இந்த மாரி செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஸோ இப்ப நான் வந்து இது உங்களுக்கு ஸ்டார்ட் பண்றேன். இன்னைக்குள்ள செஷன் போலாம். ஓகேவா? ஓகே. ஸோ ஸ்க்ரீன் ஷேர் ஆகும்னு நெனைக்கிறேன். ஓகே. ஸோ இன்னைக்கு வந்து என்ன பார்க்க போறோம்னா, எஸ்கியூஎல் queries பத்தி தான் பார்க்க போறோம். ஓகேவா? ஸோ அதுக்கு முன்னாடி நேத்து வந்து நம்ம எது வரைக்கும் பார்த்திருந்தோம்? எப்படி வந்து வேல்யூஸ் வந்துட்டு ஸ்ட்ரக்சர் வந்து எப்படி கிரியேட் பண்றது? அந்த மாதிரி நம்ம வந்து பார்த்திருந்தோம். கரெக்ட்டா? ஸோ அதுல வந்து நம்ம இன்னும் என்ன பார்க்கலன்னா, எப்படி வேல்யூஸ் இன்சர்ட் பண்றது? அண்ட் எப்படி அப்டேட் பண்றது? அதெல்லாம் நம்ம இன்னும் பார்க்கல. கரெக்ட்டா? ஸோ அப்போ நான் உங்களுக்கு இது இப்போ ஸ்டார்ட் பண்றேன். பண்ணிட்டு இப்ப நான் எப்படியும் உங்களுக்கு அத விஷுவல் பண்ணி காட்டுவேன். ஓகேவா? இதுலயும் நம்ம வந்து இன்னைக்கு queries தான் பார்ப்போம். இந்த queries பார்க்குறப்போ நான் உங்களுக்கு அதையும் வந்து உங்களுக்கு எப்படி பண்ணணும்னு பெர்ஃபார்ம் பண்ணி காட்டுறேன். ஓகேயா? ஸோ ஃபர்ஸ்ட் query என்ன அப்படின்னா, வேர் கிளாஸ். ஓகேயா? ஸோ வேர் அப்படின்றது வேரோட மீனிங் என்ன நமக்கு எங்க அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். கரெக்டா? ஸோ அதே தான் இங்கேயும் இந்த வேர் வந்து எஸ்கியூஎல்ல எதுக்கு யூஸ் பண்றாங்க அப்படின்னா, ஃபில்டர் பண்றதுக்காக தான் யூஸ் பண்றாங்க. ஓகேவா? இப்போ என்னோட நான் இப்போ ஜஸ்ட் செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட டேபிள் நேம் கொடுத்தா என்ன ஆகும்? என் டேபிள்ல உள்ள எல்லா காலம்ஸுமே எனக்கு வந்துட்டு விசிபிள் ஆகும். கரெக்டா? ஸோ அப்போ நான் இங்க என்ன பண்றேன்? எனக்கு எல்லா காலமும் தெரிய வேண்டாம். நான் ஒரு கண்டிஷன் குடுக்குறேன். இந்த கண்டிஷனுக்கு எதெல்லாம் சாட்டிஸ்ஃபை பண்ணுதோ, அத மட்டும் எனக்கு டிஸ்ப்ளே பண்ணு அப்டின்ற மாரி சொல்றது. ஓகேவா? ஸோ இத மெயினா எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க? ஃபில்டர் பண்றதுக்காக தான் யூஸ் பண்றாங்க. ஓகேவா? ஸோ இதோட சின்டாக்ஸ் வந்து நமக்கு இங்க குடுத்துருக்காங்க. ஸோ சின்டாக்ஸ் என்ன எனக்கு? செலக்ட் என்னோட காலம் 1, காலம் 2. அப்போ ஃபர்ஸ்ட் காலம்ல நான் என்ன பண்ணுவேன்? எனக்கு எந்த காலம் நேம் வேணுமோ, அந்த காலமோட நேம நான் குடுக்கணும். ஓகேவா? அண்ட் காலம் 2. இந்த 3 டாட் வச்சா நம்ம எத்தன காலம் நேம் சொன்னாலும் இதே மாரி குடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ ஃப்ரம் எந்த டேபிள் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்னோட டேபிள் நேம மென்ஷன் பண்ணணும். ஓகேவா? அதுக்கப்புறம் என்ன பண்றேன்? வேர்ல என்னோட கண்டிஷன நான் வைக்கிறேன். ஓகேவா? என்ன கண்டிஷன் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப வேர் சேலரி இஸ் கிரேட்டர் தென் 50,000 அப்படின்னு நான் போடுறேன்னு வைங்களேன். அப்ப 50,000க்கு மேல யாரெல்லாம் சேலரி வாங்குறாங்களோ, அவங்களோட ரெக்கார்ட்ஸ மட்டும் என்ன பண்ணும்? ஃபில்டர் பண்ணி எனக்கு எடுத்து குடுக்கும். ஓகேவா? ஸோ இல்ல அப்படின்னா இப்ப வேற ஏதாவது கண்டிஷன் கூட குடுக்கலாம். ஏஜ் கிரேட்டர் தென் 20 அப்படின்னு சொல்லி நான் குடுக்குறேன் அப்படின்னா, நான் என்ன பண்ணிக்கலாம்? அப்போ 20க்கு மேல யாரெல்லாம் இருக்காங்களோ, அவங்க ரெக்கார்ட்ஸ் மட்டும் எனக்கு என்ன ஆகும்? ஃபில்டர் ஆகி ஷோ பண்ணும். ஓகேவா? ஸோ அதுக்கு தான் இந்த வேர் கிளாஸ் வந்து யூஸ் பண்றாங்க. ஓகே. அதுக்கு தான் வந்துட்டு ஒரு எக்ஸாம்பிள் குடுத்துருக்காங்க. ஸோ செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் என்ன பண்றேன்? கஸ்டமர்ஸ். ஸோ இந்த இடத்துல கஸ்டமர்ஸ் அப்படின்றது எனக்கு என்னவா இருக்கும்? என்னோட டேபிள் நேம். ஓகேயா? ஸோ வேர் கண்ட்ரி ஈக்குவல் டூ நான் என்ன குடுத்துருக்கேன்? மெக்சிகோ அப்படின்னு குடுத்துருக்கேன். அப்போ எங்கெல்லாம் எனக்கு மெக்சிகோ அப்படின்ற கண்ட்ரி நேம் இருக்கோ, அந்த கண்ட்ரி நேம் இருக்கிறது மட்டும் எனக்கு என்ன ஆகும்? ஃபில்டர் ஆகி எனக்கு ஷோ ஆகும். ஓகேவா? ஸோ அண்ட் தென் நெக்ஸ்ட் என்ன பண்றாங்க? டெக்ஸ்ட் ஃபீல்ட் அண்ட் நியூமெரிக் ஃபீல்ட். ஸோ அத டிஃபரன்ஷியேட் பண்ணி காட்டியிருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னாடி எனக்கு என்ன இருந்தது? நான் ஒரு ஸ்ட்ரிங் இந்த இடத்துல குடுத்தேன். கரெக்ட்டா? ஸோ கண்ட்ரி ஈக்குவல் டூ மெக்சிகோ அப்படின்னு சொல்லிட்டு. இப்படி நம்ம வேர் கண்டிஷன்ஸ் எழுதிக்கலாம். அப்படி இல்ல அப்படின்னா நான் என்ன பண்ணணும்? வேர் கஸ்டமர் ஐடி ஈக்குவல் டூ 1 அப்படின்னு சொல்லி நான் குடுக்குறேன். இப்படியும் கண்டிஷன் எழுதிக்கலாம். இப்ப இதுக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னா, இங்க நான் மேல என்ன பாஸ் பண்றேன்? ஒரு ஸ்ட்ரிங்க குடுக்குறேன். கரெக்ட்டா? இப்ப ஸ்ட்ரிங்க நான் குடுக்குறப்ப என்ன பண்ணணும்? சிங்கிள் கோட்ஸ்க்குள்ள நான் மென்ஷன் பண்ணி சொல்லணும். ஓகேவா? ஸோ மெக்சிகோ அப்படின்றது எனக்கு ஒரு ஸ்ட்ரிங். கரெக்ட்டா? அப்ப நான் அத என்ன பண்றேன்? ஒரு சிங்கிள் கோட்ஸ்க்குள்ள மென்ஷன் பண்ணி சொல்றேன். அதுவே கீழ உள்ள எக்ஸாம்பிள்ல பாருங்க, கஸ்டமர் ஐடின்னு இருக்கு. கரெக்ட்டா? ஸோ கஸ்டமர் ஐடி ஈக்குவல் டூ 1 அப்படின்றத நான் டைரக்ட்டா குடுத்துருக்கேன். ஏன் டைரக்ட்டா குடுத்துருக்கேன்னா, அது ஒரு இன்டிஜர் வேல்யூ. ஓகேவா? ஸோ அதனால நான் டைரக்ட்டா குடுத்துருக்கேன். அப்ப கஸ்டமர் ஐடி 1 அப்படின்ற அந்த கஸ்டமர் ஐடில உள்ள டீட்டெயில்ஸ மட்டும் என்ன பண்ணும்? எனக்கு ஃபில்டர் பண்ணி ஷோ பண்ணும். ஓகேவா? ஸோ அண்ட் ஓகே. ஸோ இதுலயும் வந்துட்டு இன்னைக்கு என்ன பண்றாங்க? ஆப்பரேட்டர்ஸ் யூஸ் பண்றாங்க. ஓகேவா? ஸோ அப்ப என்ன ஆப்பரேட்டர்ஸ்லாம் யூஸ் பண்றாங்க அப்படின்னு தான் இங்க குடுத்துருக்காங்க. ஸோ ஈக்குவல் இது வந்து நம்ம ஆல்ரெடி
நீங்க சி ஆர் பைத்தான், ஜாவா ஏதாவது ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் படிச்சிருந்தீங்கன்னா, கண்டிப்பா உங்களுக்கு இது தெரியும் கரெக்ட்டா? ஸோ ஆப்பரேட்டர்ஸ்னாலே இன்னைக்கு என்னலாம் வரும்? ஈக்குவல் டூ, கிரேட்டர் தென், லெஸ் தென், கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல், லெஸ் தென் ஆர் ஈக்குவல் அண்ட் பிட்வீன். இதுல வந்து எக்ஸ்ட்ரா என்ன வரும் அப்படின்னா, பிட்வீன் வரும், லைக் வரும், இன் வரும். ஓகேவா? ஸோ மூணும் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு சொல்றேன். ஃபர்ஸ்ட் ஈக்குவல் கொடுத்தேன் அப்படின்னா, வேல்யூவை அசைன் பண்றதுக்கு தான் நான் என்ன பண்ணுவேன், இந்த ஈக்குவல் அப்படின்ற ஆப்ரேட்டரை யூஸ் பண்ணுவேன். ஓகேவா? ஸோ கிரேட்டர் தென் இப்படி இருந்ததுன்னா என்ன அர்த்தம்? கிரேட்டர் தென் அர்த்தம். ஓகேவா? இது லெஸ் தென் கண்டிஷன் செக் பண்றதுக்கு. இப்போ கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவலுக்கும் இந்த கிரேட்டருக்கும் நமக்கு என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னா, இப்ப நான் கிரேட்டர் தென் 18 அப்படி குடுக்குறேன்னு வைங்களேன். அப்ப இது என்ன பண்ணும்? 18 இன்க்ளூட் பண்ணாது. அப்போ 19, 19க்கு அப்புறம் உள்ள வேல்யூஸ மட்டும் எடுக்கும். ஓகேயா? இதுவே நான் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் போடுறேன் அப்படின்னா, 18யும் சேர்த்து இன்க்ளூட் பண்ணி எடுக்கும். ஓகேவா? சோ அதான் இந்த கிரேட்டருக்கும் கிரேட்டர் தென் ஈக்குவலுக்கும் உள்ள டிஃபரன்ஸ். அதே மாதிரி தான் எனக்கு லெஸ் தென், லெஸ் தென் ஆர் ஈக்குவல். ஓகேவா? அண்ட் ஓகே. சோ இப்போ இந்த கிரேட்டர் அண்ட் லெஸ் தென் இந்த ரெண்டையும் சேர்த்து போடுறப்போ எனக்கு என்ன வருது? அத நாட் ஈக்குவல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஓகேயா? ஸோ தென் பிட்வீன். ஸோ பிட்வீன் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா, ஒரு செட் ஆஃப் ரேஞ்ச் வந்து நான் குடுக்குறேன். அதாவது இந்த இதுல இருந்து இது வரைக்கும் உள்ளது மட்டும். இப்ப சேலரி பிட்வீன் 40,000 அண்ட் 60,000 அப்படின்னு நான் குடுக்குறேன்னு வைங்களேன். ஊடையிலே எனக்கு ஒரு அண்ட் ஆப்பரேட்டரும் வருது. அத பத்தி லேட்டரா படிக்கலாம். இப்ப இந்த பிட்வீன் மட்டும் இப்போதைக்கு கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. ஸோ அப்ப நான் பிட்வீன் குடுக்குறப்போ எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா, 40,000 அண்ட் 60,000 நான் குடுத்துருக்கேன் கரெக்ட்டா? ஸோ அப்ப 40க்கும் 60க்கும் ஊடையில யார் வராங்களோ அவங்களோட சேலரிஸ மட்டும் என்ன பண்ணும்? எனக்கு பிரிண்ட் பண்ணும். ஓகேவா? இப்ப ஏஜ் பிட்வீன் 15 அண்ட் 18 அப்படின்னு சொல்லிட்டு நான் குடுத்தேன் அப்படின்னா என்ன ஆகும்? அந்த ரேஞ்சுக்குள்ளவங்கள மட்டும் எடுத்து பிரிண்ட் பண்ணும். ஓகேயா? ஸோ தென் லைக். லைக் எதுக்கு அப்படின்னா, இப்ப இங்க என்ன குடுத்துருக்காங்க? சர்ச் ஃபார் அ பேட்டர்ன் அப்படின்னு சொல்லிட்டு குடுத்துருக்காங்க கரெக்ட்டா? அப்ப அது என்ன பேட்டர்ன் எனக்கு சர்ச் பண்ணோம் அப்படின்னா, இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப ஜிமெயிலுக்கு என்ன இருக்கும் எனக்கு? @gmail.com அப்படின்றது அந்த ஜிமெயிலோட பேட்டர்ன் கரெக்ட்டா? ஸோ அந்த மாரி இப்ப இந்த ஜிமெயில் இந்த மாரி நெறைய விஷயங்கள்ல இப்ப என்ன வரும் எனக்கு எல்லாமே @gmail.com அப்படின்றது அதோட பேட்டர்ன். ஸோ அப்ப அந்த பேட்டர்ன மட்டும் என்ன பண்ணும்? எனக்கு சர்ச் பண்ணி ஃபில்டர் பண்ணி குடுக்கும். ஓகேவா? ஸோ அதுக்கு தான் என்ன யூஸ் பண்றாங்க? லைக் வந்துட்டு யூஸ் பண்றாங்க. அண்ட் இன். ஸோ இன் வந்து எனக்கு எதுக்கு அப்படின்னா, மேட்ச் ஆகுற வேல்யூவ மட்டும் எடுக்கும். ஓகேவா? ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டிபார்ட்மெண்ட் இன் ஹெச்ஆர், மார்க்கெட்டிங் அப்படின்னு நான் குடுக்குறேன்னு வைங்களேன். அப்ப எனக்கு இது எந்த வேல்யூஸ்லாம் எனக்கு அந்த லிஸ்ட்ல மேட்ச் ஆகுதோ, அந்த எல்லா வேல்யூஸையும் எனக்கு என்ன பண்ணும்? பிக் பண்ணி எடுத்துக்கொண்டு வந்து குடுக்கும். ஓகேவா? ஸோ அதுக்கு தான் என்ன யூஸ் பண்றோம்? இன் வந்து யூஸ் பண்றோம். ஓகேவா? ஸோ இது வந்து ஆப்பரேட்டர்ஸோட வேர் கிளாஸ். நெக்ஸ்ட் வந்து என்னன்னா, அண்ட், ஆர் அண்ட் நாட் ஆப்பரேட்டர்ஸ் பத்தி பார்க்க போறோம். ஓகேவா? ஸோ இப்போ அண்ட் ஆப்பரேட்டர் எனக்கு எதுக்கு அப்படின்னா, 2 கண்டிஷனுமே இப்ப இந்த அண்ட் ஆர் நாட் இந்த அண்ட் அண்ட் ஆர் எதுக்குன்னா, 2 ஆர் அதுக்கு மேல உள்ள கண்டிஷன்ஸ் செக் பண்றதுக்கு யூஸ் ஆகும். ஓகேவா? ஸோ இப்ப வேர் கிளாஸ் யூஸ் பண்றப்போ இது எல்லாத்தையுமே நான் என்ன பண்ணுவேன்? மிக்ஸ் பண்ணி தான் நான் யூஸ் பண்ற மாரி இருக்கும். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் எனக்கு என்ன இருக்கு? அண்ட் இருக்கு. ஸோ அண்ட் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, 2 கண்டிஷனுமே எனக்கு சாட்டிஸ்ஃபை ஆனா மட்டும் தான் என்ன ஆகும்? ட்ரூ அப்படின்றத ரிட்டர்ன் பண்ணும். ஓகேவா? நீங்க 12th ஆர் 11த்ல வந்துட்டு லாஜிக் கேட்ஸ் படிச்சிருப்பீங்க தெரியுமா? இப்ப 0, 0 வந்தா 0, 0, 1 வந்தா 0. இதுவே 1, 1 வந்தா மட்டும் 1 போடுவீங்க. 1, 0 வந்தா 0 போடுவீங்க. இது படிச்சிருப்பீங்கல்ல. ஸோ லாஜிக் கேட்ஸ்ல ஆண்ட் கேட், ஆர் கேட், நாட் கேட்லாம் படிச்சிருப்பீங்கல்ல. அதுல என்ன ரூல்ஸோ அதே தான் இங்கேயும் வந்து அப்ளிகபிள் ஆகும். ஓகேயா? ஸோ இப்ப ஆண்ட்னா என்ன அர்த்தம்? 2 கண்டிஷனும் ட்ரூவா இருந்தா மட்டும் தான் ட்ரூ அப்படின்றத ரிட்டர்ன் பண்ணும். ஓகேவா? ஸோ தான் ஆண்ட் ஆப்பரேட்டர். அண்ட் தென் ஆர் ஆப்பரேட்டர். ஆருக்கு வந்து என்ன அர்த்தம்னா, ஏதாவது ஒண்ணு ட்ரூவா இருந்தா கூட என்ன பண்ணிரும்? இது வந்து கரெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு ரிட்டர்ன் பண்ணிரும். ஓகேவா? ஸோ நாட் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இதுக்கு அப்படியே ஆப்போசிட். இப்ப எனக்கு வந்து என்ன பண்ணும்? இப்ப அந்த கண்டிஷன் வந்து நாட் ட்ரூவா இருந்தா மட்டும் இது வந்து ரிட்டர்ன் பண்ணும். ஓகேயா? ஸோ இப்போ இதுக்கு ஒவ்வொன்னுத்துக்கும் என்ன பண்ணியிருக்காங்க? சின்டாக்ஸ் அண்ட் எக்ஸாம்பிள் வந்து குடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் எனக்கு என்னது? அண்ட் ஆப்பரேட்டர். அப்ப நான் என்ன பண்றேன்? செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் கஸ்டமர்ஸ் அப்படின்று குடுக்குறேன். ஸோ அப்ப கஸ்டமர்ஸ் அப்படின்றது எனக்கு என்னது? என்னோட டேபிள் நேம் கரெக்ட்டா? ஸோ வேர் கண்ட்ரி ஈக்குவல் டு ஜெர்மனி அண்ட் சிட்டி ஈக்குவல் டு நான் என்ன குடுக்குறேன்? பெர்லின் அப்படின்னு சொல்லிட்டு குடுக்குறேன். ஸோ வேர் எதுக்கு யூஸ் பண்றேன்? நான் கண்டிஷன் குடுக்க போறேன் அப்படின்றத சொல்றதுக்காக யூஸ் பண்றேன். ஓகேவா? இப்ப வேர் அப்படின்ற கீவேர்ட அது பாத்துச்சு அப்படின்னா மட்டும் தான் அதுக்கு தெரியும். அப்ப இவங்க வந்து ஏதோ ஒரு கண்டிஷன டிக்ளேர் பண்ணி சொல்ல வராங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேயா? ஸோ இப்ப கண்ட்ரி ஈக்குவல் டு ஜெர்மனி அண்ட் சிட்டி ஈக்குவல் டு பெர்லின். இந்த 2 கண்டிஷனும் எந்த கஸ்டமருக்குலாம் எனக்கு அப்ளிகபிள் ஆகுதோ அவங்கள மட்டும் தான் என்ன பண்ணும்? எடுத்து கொண்டு வந்து பிரிண்ட் பண்ணும். ஓகேவா? ஸோ இது ஆண்டோட ஒர்க்.
இப்ப சேம் இதே மாரி ஆர். ஸோ ஆர்ல என்ன பண்ணியிருக்காங்க எனக்கு அதே கஸ்டமர்ஸ் அப்படின்ற டேபிள் எடுத்துட்டு சிட்டி பெர்லின் ஆர் சிட்டி இன்னொரு சிட்டி குடுத்துருக்காங்க. கரெக்ட்டா? ஸோ அப்போ இதுல வந்து இந்த 2ல ஏதாவது ஒரு சிட்டி அவங்களுக்கு அப்ளிகபிள் ஆனா கூட இது என்ன பண்ணிரும், எனக்கு நீட்டா எடுத்து பிரிண்ட் பண்ணிரும். ஓகேவா? ஸோ ஆண்ட்னா 2 கண்டிஷனும் எனக்கு ட்ரூ ஆனா மட்டும் தான் என்ன பண்ணும், எனக்கு அவங்கள எடுத்து ஃபில்டர் பண்ணி பிரிண்ட் பண்ணும். ஆர் வந்து அப்படி கிடையாது. ஏதாவது ஒரு விஷயம் வந்துட்டு ஓகே ஆனா கூட என்ன பண்ணிரும், எனக்கு நீட்டா எடுத்து பிரிண்ட் பண்ணிரும். ஓகேவா? அண்ட் தென் நாட். ஸோ நாட்னா என்ன பண்ணும் எனக்கு, இப்போ இந்த இடத்துல பாருங்க. செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் கஸ்டமர்ஸ் வேர் நாட் கண்ட்ரி ஈக்குவல் டு ஜெர்மனின்னு இருக்கு. அப்ப ஜெர்மனி அப்படின்ற கண்ட்ரி நேம் யாருக்கெல்லாம் இல்லையோ அவங்கள மட்டும் என்ன பண்ணும் எடுத்து பிரிண்ட் பண்ணும். அப்ப ஜெர்மனிய விட்டுட்டு மீதி எல்லாரையும் பிரிண்ட் பண்ணும். ஓகேவா? ஸோ அதுதான் எனக்கு என்னது நாட் ஆப்பரேட்டர். ஓகே. ஓகே. ஸோ இப்ப இந்த 3யும் கம்பைன் பண்ணி எப்படி யூஸ் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு குடுத்துருக்காங்க. இப்ப கம்பைன் பண்ணி இப்ப எனக்கு டைரக்ட்டா எக்ஸாம்பிள் பாருங்க. செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் கஸ்டமர்ஸ். இப்ப கஸ்டமர்ஸ் அப்படின்றது என்னவா இருக்கும்? என்னோட டேபிள் நேம். ஓகே. ஸோ வேர் கண்ட்ரி ஈக்குவல் டு ஜெர்மனி அண்ட் சிட்டி ஈக்குவல் டு பெர்லின். இப்ப நல்லா பாருங்க. நான் இப்போ 2 கண்டிஷன் யூஸ் பண்றப்ப நான் என்ன பண்றேன்? பாரந்தசிஸ்குள்ள நான் போடுறேன். ஓகே. ஸோ இப்ப சிட்டி ஈக்குவல் டு பெர்லின் ஆர் சிட்டி ஈக்குவல் டு அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு ஒரு சிட்டி வந்து நான் குடுத்துருக்கேன். கரெக்ட்டா? அப்போ இது என்ன பண்ணும்? ஃபர்ஸ்ட் இந்த கண்டிஷன பார்க்கும். அப்ப இதுல பார்க்கிறப்போ இந்த 2ல ஒண்ணு பெர்லின் இல்லன்னா இன்னொரு ஒரு சிட்டி இருக்கு. கரெக்ட்டா? ஸோ அப்ப இந்த 2 சிட்டில ஏதாவது ஒரு சிட்டி வந்தா கூட அந்த கண்டிஷன எடுத்துக்கும். ஓகேவா? அண்ட் என்ன ஆகும்? இப்ப ஜெர்மனி அப்படின்னு வெளிய இருக்கிறதையும் பார்க்கணும். கரெக்ட்டா? அப்போ உள்ள இருக்கிற அந்த பாரந்தசிஸ்ல இருந்து எனக்கு என்ன ஆகும்? ஏதாவது ஒரு வேல்யூ மட்டும் எனக்கு செலக்ட் ஆகும். ஒண்ணு 2மே இருந்தாலும் அது பிரிண்ட் பண்ண தான் போகுது. ஏதாவது ஒண்ணு ட்ரூ ஆனாலும் அது பிரிண்ட் பண்ண தான் போகுது. கரெக்ட்டா? ஸோ அப்போ இப்ப பெர்லின் மட்டும் இருக்குன்னா, அத மட்டும் எடுத்துக்கும். எடுத்துட்டு வெளிய யார் இருக்கா? ஜெர்மனி இருக்கு. கரெக்ட்டா? ஸோ இப்ப இங்க என்ன இருக்கு எனக்கு? ஆப்பரேட்டர் இருக்கு. அப்ப இது என்ன பண்ணும்? பெர்லினையும் பார்க்கும், ஜெர்மனியும் பார்க்கும். இப்போ இந்த 2 கண்டிஷன் ட்ரூ ஆனா மட்டும் தான் என்ன பண்ணும்? எனக்கு அந்த இத ஃபில்டர் பண்ணி பிரிண்ட் பண்ணும். இல்ல ஜெர்மனி அப்படின்ற ஒரு விஷயம் அப்ளிகபிளே ஆகலன்னா, அது என்ன பண்ணாது? அத ஃபில்டர் பண்ணி பிரிண்டே பண்ணாது. ஓகேவா? ஸோ இதே மாரி தான் நெக்ஸ்ட் நாட் ஆப்பரேட்டர் வச்சு குடுத்துருக்காங்க. வேர் இப்ப நான் இங்க என்ன கண்டிஷன் குடுத்துருக்கேன்? நாட் கண்ட்ரி ஈக்குவல் டு ஜெர்மனி. ஜெர்மனியா இருக்கக்கூடாது. அண்ட் நாட் கண்ட்ரி ஈக்குவல் டு யுஎஸ்ஏ அப்படின்னு சொல்லிட்டு குடுத்துருக்கேன். கரெக்ட்டா? அப்ப கண்ட்ரி ஜெர்மனியும் இருக்கக்கூடாது, யுஎஸ்ஏவும் இருக்கக்கூடாது. இந்த 2 கண்ட்ரி இல்லாம வேற கண்ட்ரிஸ் என்னெல்லாம் இருக்கோ, அவங்கள மட்டும் என்ன பண்ணும்? எனக்கு ஃபில்டர் பண்ணி பிரிண்ட் பண்ணும். புரியுதா உங்களுக்கு? புரிஞ்சதுன்னா ஒரு தம்ஸ் அப் போடுங்க. இல்ல எதுவும் டவுட்ஸ் இருந்தா நீங்க சாட் பாக்ஸ்ல கேட்கலாம். ஓகே. காயத்ரிக்கு புரிஞ்சுது. அஸ்வினி? சரி ஓகேம்மா. ஸோ அப்ப நான் நெக்ஸ்ட் போறேன். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே. ஸோ இப்போ MySQL ஓட நெக்ஸ்ட் ஆர்டர் பை கீவேர்ட். ஓகேவா? ஸோ இப்போ இந்த ஆர்டர் பை எனக்கு எதுக்கு யூஸ் பண்றாங்க அப்படின்னா, ஒண்ணு என்னோட வேல்யூஸ அசெண்டிங் ஆர் டிசெண்டிங் ஆர்டர்ல எனக்கு அரேஞ்ச் பண்ணி ஆர்கனைஸ் பண்ணி பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னா, தென் நான் என்ன பண்ணுவேன்? இந்த ஆர்டர் பை அப்படின்ற கீவேர்டை யூஸ் பண்ணுவேன். ஓகேவா? ஸோ அதோட சின்டாக்ஸ் தான் வந்துட்டு இங்க கொடுத்துருக்காங்க. இப்போ செலக்ட் நான் என்ன பண்றேன்? சேம் அதே மாதிரி தான். ஓகேவா? ஸோ சேம் விஷயம் தான் திருப்பி திருப்பி வரும். இப்போ செலக்ட் எல்லாத்துக்குமே நான் செலக்ட் தான் போட போறேன். இப்போ இந்த இடத்துல நான் ஒண்ணு கண்டிஷன் குடுக்க போறேன்னா, வேர் கீவேர்ட் யூஸ் பண்ணுவேன். இப்போ எனக்கு அரேஞ்ச் பண்ண போறேன். அப்ப நான் என்ன பண்றேன்? ஆர்டர் பை அப்படின்றத யூஸ் பண்றேன். ஓகேவா? ஸோ அப்போ ஆர்டர் பை அப்படின்னு நான் குடுத்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணும்? எனக்கு அசெண்டிங்கா, டிசெண்டிங்கா அப்படின்றத நான் என்ன பண்ணணும்? மென்ஷன் பண்ணி சொல்லணும். ஓகேவா? ஸோ சொன்னாதான் என்ன பண்ணும்? அதுக்கேத்த மாரி அத அரேஞ்ச் பண்ணி குடுக்கும். ஓகே. ம். இப்போ இந்த இடத்துல பாருங்க. ஸோ இப்ப செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் கஸ்டமர்ஸ் குடுத்துட்டு, ஆர்டர் பை கண்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு குடுத்துருக்கேன். கரெக்ட்டா? இப்ப வெறுமனே நான் ஆர்டர் பை கண்ட்ரின்னு குடுத்தேன்னா, டிஃபால்ட்டா இது எதுல செட் ஆயிருக்கும்னா, அசெண்டிங் ஆர்டர்ல தான் எனக்கு செட் ஆயிருக்கும். ஓகேவா? இப்ப நான் இந்த இடத்துல தான் அசெண்டிங், டிசெண்டிங்ன்னு எதுவுமே மென்ஷன் பண்ணலையே அப்படின்னா, டிஃபால்ட்டா எதுல இருக்கும்? அசெண்டிங் ஆர்டர்ல தான் இருக்கும். அப்ப எனக்கு என்ன ஆயிரும்? நீட்டா கண்ட்ரி நேம் படி அசெண்டிங் ஆர்டர்ல நீட்டா பிரிண்ட் ஆயிரும். ஓகேவா? ஸோ இப்ப இதுவே டிசெண்டிங் ஆர்டரா எனக்கு பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னா, நான் என்ன பண்றேன்?
செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் கஸ்டமர்ஸ் ஆர்டர் பை அதே கண்ட்ரி தான், பட் டிசெண்டிங் அப்படின்றத நான் கொடுக்குறேன். ஓகேவா? ஸோ இப்போ இந்த கீவேர்ட் கொடுத்தாதான் என்ன பண்ணும், இது கண்ட்ரி நேம் டிசெண்டிங் ஆர்டர்ல எனக்கு பிரிண்ட் பண்ணி கொடுக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட். ஓகே. சோ இப்போ இதுவரை என்ன பார்த்தோம், நம்ம இந்த இடத்துல செலக்ட் ஸ்டார் ஃப்ரம்னு போட்டேன். கரெக்டா? சோ அப்ப அந்த இடத்துல என்ன ஆகுது, எனக்கு ஃபுல்லா மொத்த டேபிளும் செலக்ட் ஆகி எல்லா வேல்யூஸும் ஃபில்டர் ஆகுது. கரெக்டா? இப்போ எனக்கு அப்படி வேண்டாம். எனக்கு நான் சில காலம் நேம்ஸ் மட்டும் கொடுக்குறேன். எனக்கு அந்த காலம்ஸ் நேம் மட்டும் எனக்கு வேணும் அப்படின்னா, தென் நான் என்ன பண்றேன், வெயிட் ஒரு நிமிஷம். ஓகே. சோ இப்போ இங்க செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் கஸ்டமர்ஸ் கொடுத்து ஆர்டர் பைல என்ன பண்ணிருக்கேன், கண்ட்ரி அண்ட் கஸ்டமர் நேம் அப்படின்னு சொல்லிட்டு 2 காலம் நேம் நான் கொடுத்திருக்கேன். கரெக்டா? அப்போ இது எனக்கு எதுபடி ஷார்ட் பண்ணா, ஃபர்ஸ்ட் கண்ட்ரிய பார்க்கும், அதுக்கப்புறம் எனக்கு எதை பார்க்கும், கஸ்டமர் நேம பார்க்கும். ஓகேவா? சோ அப்படிதான் எனக்கு என்ன பண்ணும், ஷார்ட் பண்ணிட்டு வரும். இப்போ இப்படி பண்றப்போ சம்டைம்ஸ் இப்போ எனக்கு கண்ட்ரி அப்படின்ற ரோவே இல்ல, இப்போ ஏதோ ஒரு ரோல கண்ட்ரி நேம் இப்போ எனக்கு எம்டியா இருக்கு அப்படின்னா, தென் அந்த டைம்ல எனக்கு என்ன பண்ணிக்கும், நெக்ஸ்ட் இருக்கிறது யாரு, கஸ்டமர் நேம். கரெக்டா? சோ அப்ப அந்த கஸ்டமர் நேம் வச்சு எனக்கு என்ன பண்ணும், நீட்டா ஃபில்டர் பண்ணி கொடுக்கும். ஓகேவா? அசெண்டிங் ஆர்டர்ல எனக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுக்கும். சோ அதுக்கு தான் ஆர்டர் பை அப்படின்ற கீவேர்டை யூஸ் பண்றோம். ஓகே. நெக்ஸ்ட் எஸ்கியூஎலோட நல் வேல்யூஸ். ஸோ நல் வேல்யூஸ் அப்படின்னா எனக்கு என்ன அர்த்தம், எனக்கு வந்து எந்த வேல்யூமே இல்லாம இருக்கிறது. கரெக்டா? இப்ப நான் வந்து ஒரு வேரியபிள் வைக்கிறேன், ஒரு ஏதோ ஒரு விஷயம் வைக்கிறேன். இப்ப அதுக்கு நான் எந்த வேல்யூமே டிஃபைன் பண்ணல அப்படின்னா அதை நம்ம என்ன சொல்லுவோம், அன்டிஃபைன்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். கரெக்டா? இப்ப நான் அதுக்கு வேல்யூஸே கொடுக்கல அப்படின்னா நான் அதை என்ன சொல்லுவேன், நல் வேல்யூஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவேன். கரெக்டா? இப்ப நம்ம நேத்து ஒரு டேபிள் கிரியேட் பண்ணோமா, ஆனா அதுல என்ன பண்ணல, எந்த ரோஸ்க்குமே நான் வேல்யூஸ் இன்சர்ட் பண்ணவே இல்ல. கரெக்டா? அப்ப நான் அதை என்ன சொல்லுவேன், நல் வேல்யூ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவேன். இப்போ இங்க என்னோட ஃபுல் ஸ்கிரீன் ஷேர் ஆகலைங்க, வெயிட் பண்ணுங்க. query ரன் பண்ணா என்ன பண்ணும், அந்த லைனை மட்டும் செலக்ட் பண்ணிட்டு இதை கொடுத்தேன்னா எனக்கு என்ன ஆகும், அந்த query மட்டும் எனக்கு ரன் ஆகும். கரெக்டா? ஓகே. இப்ப எனக்கு ஃபர்ஸ்ட் என்ன ஆயிடுச்சு, டெஸ்ட் டிபி எனக்கு ஆக்டிவா இருந்திருக்கு. ஓகேவா? சோ அதனால தான் நான் கொடுத்த உடனே என்ன ஆயிடுச்சு, வேல்யூஸ் இன்சர்ட் பண்ணது வந்துருச்சு. ஓகேவா? சோ நேத்து நம்ம அதனால தான் இப்ப நான் என்ன பண்ணேன், யூஸ் கஸ்டமர்ஸ் அப்படின்றத செலக்ட் பண்ணிட்டு ரன் பண்ணேன். ரன் பண்ணதும் என்னாச்சு, இப்போ இந்த டிபி எனக்கு ஹைலைட் ஆயிருக்கு. அப்ப என்ன அர்த்தம், இதுதான் இப்ப ஆக்டிவா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். ஓகேயா? சோ இப்போ இந்த செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் எம்ப்ளாயிஸை கிளிக் பண்ணி ரன் பண்றேன். ஓகே. இப்போ இதுல என்ன ஆகுது, எம்ப்ளாயி ஐடி நல், நேம் நல், டிபார்ட்மெண்ட் எல்லாமே எனக்கு வேல்யூஸ் எல்லாம் எப்படி இருக்கு, நல் வேல்யூஸா எனக்கு இருக்கு. கரெக்டா? சோ அப்படின்னா என்ன அர்த்தம், நான் இதுக்கு இன்னும் வேல்யூஸ் எதுவுமே உள்ள வைக்கல அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். ஓகேயா? அதனாலதான் எனக்கு எல்லாமே எப்படி இருக்கு, எனக்கு நல் வேல்யூஸா எனக்கு இருக்கு. ஓகே. ஓகே. பட் ஜீரோ ஃபில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேல்யூ உண்டு. ஜீரோ ஃபில் வேற, நல் வேற. ஓகே. இப்போ ஜீரோ ஃபில்னா எனக்கு என்ன ஆயிருக்கும், ஃபுல்லாவே அதாவது லெஃப்ட் சைட்ல உள்ள ஸ்பேஸ் எல்லாமே எனக்கு எதால ஃபில் ஆயிருக்கும்னா ஜீரோவால ஃபில் ஆயிருக்கும். பட் நல் வேல்யூ அப்படின்றது எனக்கு எந்த வேல்யூமே நான் டிஃபைன் பண்ணாம இருக்கிறதா என்ன சொல்லுவாங்க, நல் வேல்யூ அப்படி சொல்லிட்டு சொல்றாங்க. ஓகே. ஸோ இப்ப நல் வேல்யூவா இல்லையா அப்படின்றத நான் எப்படி டெஸ்ட் பண்றேன் அப்படின்னா, எனக்கு 3 ஆப்பரேட்டர்ஸ் வச்சிருக்காங்க. இப்ப ஈக்குவல், லெஸ் தென் அண்ட் இந்த ஆப்பரேட்டர். ஓகே. ஸோ லெஸ் தென் அண்ட் கிரேட்டர் சேர்த்து வைக்கிறது. ஓகேவா? ஸோ அண்ட் இதுல வந்துட்டு என்ன யூஸ் பண்றாங்கன்னா, இஸ் நல் அண்ட் இஸ் நாட் நல் அப்படின்ற 2 ஆப்பரேட்டரை இதுக்கு இன்ஸ்டடா நான் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஓகே. இப்ப நான் இங்க என்ன பண்றேன், ஓகே. இப்போ இங்க சின்டாக்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. எக்ஸாம்பிள். ஓகே. ஸோ இப்போ இதுல வந்துட்டு எக்ஸாம்பிள் இருக்கு. ஸோ செலக்ட் கஸ்டமர் நேம், கான்டாக்ட் நேம், அட்ரஸ். அப்ப நான் என்ன பண்றேன், இந்த 3 காலம் மட்டும் செலக்ட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். ஓகேவா?
சோ, இப்ப நான் என்ன பண்றேன் 3 வேல்யூ மட்டும் 3 காலம் மட்டும் நான் செலக்ட் பண்ணிட்டு எதுல இருந்து செலக்ட் பண்றேன் கஸ்டமர்ஸ் அப்படின்ற டேபிள்ல இருந்து செலக்ட் பண்றேன். அப்ப வேர் அட்ரஸ் இஸ் நல் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கேன் கரெக்டா. அப்ப என்னோட கண்டிஷன்லயே நான் என்ன கொடுக்குறேன் அட்ரஸ் வந்து நல் அப்படின்ற இதை நான் கொடுக்குறேன் கரெக்டா. அப்ப இது என்ன பண்ணும் எனக்கு எல்லா கஸ்டமர்ஸையும் எனக்கு லிஸ்ட் பண்ணும் கரெக்டா. அப்ப யார்கிட்டலாம் எனக்கு அட்ரஸ் அப்படின்ற ஃபீல்ட்ல நல் வேல்யூ இருக்கோ அவங்கள மட்டும் எனக்கு லிஸ்ட் பண்ணும். அப்படின்னா என்ன அர்த்தம் எனக்கு இப்ப அட்ரஸ் யாருக்கெல்லாம் நான் என்டர் பண்ணிருக்கேனோ அவங்களெல்லாம் விட்டுட்டு அட்ரஸ் யாருக்கெல்லாம் என்டரே ஆகலையோ அவங்கள மட்டும் என்ன பண்ணும் ஃபில்டர் பண்ணி கொண்டு வந்து காட்டும். ஓகேவா. சோ அதுக்குதான் இந்த நல் அப்படின்றத யூஸ் பண்றாங்க. அண்ட் நாட் நல் இஸ் நாட் நல் அப்படின்னா என்ன அர்த்தம் இஸ் நாட் நல் அப்படின்னா என்ன அப்படின்னா எனக்கு இந்த இடத்துல என்ன ஆகும்னா இப்போ நல்னா என்ன பார்த்தேன் எங்கெல்லாம் எனக்கு வந்துட்டு வேல்யூஸ் நல்லா இருக்கோ அவங்கள மட்டும் கொண்டு வந்து காட்டும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன் கரெக்டா. சோ அப்ப இந்த இஸ் நல்லோட அப்படியே ஆப்போசிட் தான் எனக்கு என்னது நாட் நல். ஓகேவா. அப்ப இந்த நாட் நல் என்ன பண்ணுது யாரோட வேல்யூக்கள் சாரி எதுக்கெல்லாம் வந்துட்டு எனக்கு அட்ரஸ் ஃபில்லா இருக்கோ அவங்கள மட்டும் என்ன பண்ணும் எடுத்து கொண்டு வந்து காட்டும். ஓகேவா. அததான் இங்க எக்ஸாம்பிளா வந்துட்டு குடுத்துருக்காங்க. ஓகேவா. சோ கான்டாக்ட் நேம் அட்ரஸ் ஃப்ரம் கஸ்டமர்ஸ் வேற அட்ரஸ் இஸ் நாட் நல் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுத்துருக்கேன். அப்ப என்ன அர்த்தம் யாருக்கெல்லாம் வந்துட்டு நல் வேல்யூ இல்லையோ அவங்களெல்லாம் கொண்டு வந்து காட்டும். ஓகேவா. அததான் இங்க வந்துட்டு நான் எம்டி வேல்யூஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்ப எம்டி வேல்யூஸ்னா எதுவுமே ஃபில் ஆயிருக்காது கரெக்டா. நான் எம்டினா என்ன அர்த்தம் ஏதோ ஒரு வேல்யூ உள்ள இருக்குன்னு அர்த்தம் கரெக்டா. சோ அப்ப அவங்கள மட்டும் கொண்டு வந்து ஃபில்டர் பண்ணி காட்டும். ஓகேவா. அண்ட் தென் கமெண்ட்ஸ். சோ இப்ப இதுவரை என்ன பார்த்தோம் அண்ட் ஆபரேட்டர் பார்த்தோம் ஆர் பார்த்தோம் அதுக்கப்புறமா இந்த லெஸ் தென் கிரேட்டர் தென் ஈக்குவல் டு அதெல்லாம் பார்த்திருந்தோம் கரெக்டா. சோ நெக்ஸ்ட் கமெண்ட்ஸ் இருக்கு வேண்டாம். வேற என்ன பார்த்தோம் அண்ட் நல் பார்த்தோம் நாட் நல் பார்த்தோம். ஓகே ஆர்டர் பை பார்த்தோம். ஓகே நெக்ஸ்ட் வந்து கமெண்ட்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஆப்ரேட்டர்ஸ் பார்த்திருக்கோம் அதுக்கப்புறம் ஆர்டர் பை கீவேர்ட் பார்த்தோம் அதுக்கப்புறம் என்ன பார்த்தோம் நல் வேல்யூஸ் பார்த்தோமா. ஸோ நல் பார்த்தோம் கரெக்டா. ஸோ நெக்ஸ்ட் வந்து கமெண்ட்ஸ். ஸோ கமெண்ட்ஸ் அப்படின்றது என்னன்னா இப்போ ஒரு யூசரோட ஐடென்டிபிகேஷனுக்காக இப்ப யார் ப்ரோக்ராம் பண்றாங்களோ அவங்களோட ஐடென்டிபிகேஷனுக்காக நம்ம கொடுக்கறதா என்னது கமெண்ட் லைன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஓகே. ஸோ இப்ப நான் வரிசையா கடன்னு கோட் பண்ணிட்டே போறேன். எதுக்கு எந்த லைனை எழுதுனேன் அப்படின்ற ஒரு நாலேஜே எனக்கு இருக்காது கரெக்டா. இப்ப நான் ஒரு 10 லைன் எழுதுறேன்னா எனக்கு தெரியும் இந்த லைன் நான் இதுக்காக தான் எழுதியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு 100,000 லைன்ஸ் கிட்ட நான் ப்ரோக்ராம் எழுதிக்கிட்டே போறேன் அப்படின்னா அப்ப எனக்கு என்ன தெரியாது எதுக்காக இந்த ஃபங்க்ஷனாலிட்டி உள்ள கொண்டு வந்தேன்னு தெரியாது கரெக்டா. அப்ப அந்த டைம்ல எனக்கு இந்த கமெண்ட் லைன்ஸ் யூஸ் ஆகும். ஓகேவா. அதே மாதிரி இப்ப நான் ஒரு லைனை கமெண்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா அது என்ன ஆகாது எனக்கு எக்ஸிக்யூட் ஆகாது. ஓகேவா. சோ நான் எக்ஸிக்யூட்டபிள் லைனை தான் கமெண்ட் லைன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஓகே. இப்ப இதுலயே சிங்கிள் லைன் கமாண்ட்ஸும் இருக்கு மல்டிபிள் லைன் கமாண்ட்ஸும் நமக்கு இருக்கு. ஓகேவா. அப்ப சிங்கிள் லைன் கமாண்ட்ஸ எஸ்கியூஎல்ல எப்படி டிக்ளேர் பண்ணணும்னா இப்ப சி எடுத்தீங்கன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க டபுள் ஸ்லாஷ் போடுவீங்க கரெக்டா. சோ அப்படி கொடுத்தா எனக்கு கமாண்ட் லைன் ஆகும். சோ அதே மாதிரி இப்ப எஸ்கியூஎல்ல சிங்கிள் லைன் நான் எப்படி கமெண்ட் பண்றேன்னா இந்த டபுள் ஹைஃபன் யூஸ் பண்றேன். ஓகேவா. சோ இப்ப இந்த ஹைஃபன் யூஸ் பண்ணேன் அப்படின்னா இன்னைக்கு என்ன ஆகும் கமெண்ட் லைன் ஆகும். சோ அதான் இங்க எக்ஸாம்பிளா கொடுத்துருக்காங்க. இப்போ ஹைஃபன் பக்கத்துல நான் என்ன பண்ணிருக்கேன் செலக்ட் ஆல் அப்படின்னு கொடுத்துருக்கேன் கரெக்டா. அண்ட் தென் செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் கஸ்டமர்ஸ். இப்போ நான் இதை செலக்ட் பண்ணி ரன் பண்ணனா இந்த செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் கஸ்டமர்ஸ் தான் எனக்கு ரன் ஆகுமே தவிர இந்த செலக்ட் ஆல் அப்படின்ற லைன் என்ன ஆகாது எனக்கு ரன் ஆகாது. ஸோ ஏன் ரன் ஆகாது ஏன்னா அது கமெண்ட் லைனா இருக்கு. ஓகேவா. ஸோ இப்போ கமெண்ட் லைன் எல்லாமே என்னது நாட் எக்ஸிக்யூட்டட் லைன்ஸ் தான் கமெண்ட் லைன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஓகே. அண்ட் தென் மல்டிபிள் கமெண்ட் லைன்ஸ். இப்ப நான் சிங்கிள் லைனை கமெண்ட் பண்ண போறேன் அப்படின்னா இந்த மாதிரி ஹைஃபன் யூஸ் பண்ணிக்கலாம். இப்ப இதுவே நான் இப்போ ஒரு 3 to 4 லைன்ஸ் எனக்கு கமெண்ட் பண்ணணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னா அப்ப அந்த டைம்ல நான் என்ன பண்ணுவேன் மல்டிபிள் கமெண்ட் லைன்ஸ் யூஸ் பண்ணுவேன். அப்போ என்ன பண்ணும் ஸ்லாஷ் ஸ்டார் அப்படின்றத போடணும். அண்ட் எண்டிங்ல என்ன இருக்கணும் ஸ்டார் ஸ்லாஷ் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இருக்கணும். ஓகேவா. சோ அப்படி இருந்தது அப்படின்னா எனக்கு என்ன அர்த்தம் அது கமெண்ட் லைன் அப்படி. ஒரே நிமிஷம். 1 மினிட் ஒரே நிமிஷம்.
ஓகே. ஓகே. ஸோ மல்டிபிள் கமாண்ட் லைன்ஸ். இப்ப எனக்கு 3 to 4 லைன்ஸ நான் கமாண்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னா, தென் நான் என்ன பண்ணிக்கலாம், இந்த ஸ்லாஷ் ஸ்டார் அப்படின்றத யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ எண்ட் பண்ணும்போது என்ன பண்ணும், ஸ்டார் ஸ்லாஷ நான் இன்க்ளூட் பண்ணும். இப்படி குடுத்தேன்னா எனக்கு 3 to 4 லைன்ஸ் வர எத்தன லைன்ஸ் வேணாலும் நான் கமெண்ட் பண்ணிக்கலாம். ஓகேயா? ஸோ இப்போ ஓகே. ஓகே. ஸோ இப்போ சிங்கிள் லைன் எப்படி கமெண்ட் பண்றதுன்னு பார்த்தேன். தொடர்ந்து எப்படி 3 to 4 லைன்ஸ கமெண்ட் பண்றதுன்னு பார்த்தோம். கரெக்ட்டா? இப்போ இன் பிட்வீன்ல எனக்கு வந்து கமெண்ட் பண்ணணும் அப்படின்னா, இப்ப நான் ஒரு query எழுதியிருக்கேன். இப்ப செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் கஸ்டமர்ஸ் வேர் சேலரி இஸ் கிரேட்டர் தென் 50,000ன்னு போட்டிருக்கேன். இப்போ எனக்கு வந்து இந்த இடத்துல செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் கஸ்டமர்ஸ் மட்டும் போதும். அந்த வேர் கண்டிஷன் எனக்கு எக்ஸிக்யூட் ஆக வேணாம் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னா, அந்த வேர் கண்டிஷன மட்டும் நான் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, என்னால கமெண்ட் லைன் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ அததான் வந்துட்டு எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு குடுத்துருக்காங்க. இப்போ செலக்ட் கஸ்டமர் நேம் அது பக்கத்துலயே நான் என்ன பண்றேன், இப்ப எனக்கு சிட்டி வேணாம். பட் கண்ட்ரி ஃப்ரம் கஸ்டமர்ஸ் மட்டும் வேணும். ஓகேவா? ஸோ அப்ப கஸ்டமர் நேமும், கண்ட்ரி மட்டும் எனக்கு கஸ்டமர் அப்படின்ற டேபிள்ல இருந்து பிரிண்ட் ஆனா போதும். சிட்டி எனக்கு வேணாம் அப்படின்னு நினைக்கிறேன்னா என்ன பண்றாங்க, இந்த இடத்துலயே ஸ்லாஷ் ஸ்டார், ஸ்டார் ஸ்லாஷ் போட்டு க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இப்படி போட்டேன் அப்படின்னா நான் என்ன பண்ணிக்கலாம், இந்த சிட்டி மட்டும் கமெண்ட் ஆகும். இப்ப நான் ஓவராலா இந்த லைனை இப்ப நான் செலக்ட் பண்ணி ரன் பண்றேன் அப்படின்னா, எனக்கு என்ன பண்ணும், கஸ்டமர் நேம், கண்ட்ரி இந்த 2 மட்டும் ரன் பண்ணி நீட்டா எனக்கு அவுட்புட்ட பிரிண்ட் பண்ணும். ஓகேவா? ஸோ சேம் அதே மாதிரி தான் இங்கேயும். இப்ப இந்த லைக் ஊடையில வந்துட்டு லைக் அப்படின்லாம் வரும். ஓகேவா? ஸோ இந்த லைக் வந்து நான் ஆல்ரெடி முன்னாடியே சொன்னேன். கரெக்ட்டா? ஸோ பேட்டர்னை எனக்கு சர்ச் பண்ணி ஃபில்டர் பண்ணி குடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கு தான் குடுத்துருக்காங்க. அப்ப செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் கஸ்டமர்ஸ் வேர் கஸ்டமரோட நேம் லைக் எல் பெர்சன்டேஜ் அப்படின்னா எனக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, இப்ப எல்ல ஸ்டார்ட் ஆகி முடிகிற மாரி இருக்கும் நேம். ஓகேயா? ஸோ அப்படி இருக்கிற நேமா இருக்கும். ஓகேவா? ஸோ ஸ்டார்ட்ஸ் வித் எல் அப்படின்னு இருக்கும். அப்போ அந்த நேம் மட்டும் எடுக்கணும். ஆர் அதே மாதிரி கஸ்டமர் நேம் லைக் ஆர் பெர்சன்டேஜ் இதே மாதிரி என்னோட கண்டிஷனை நான் ஃபுல்லா எழுதியிருக்கேன். இப்போ எனக்கு ஊடையில உள்ள ஒரு லைன் மட்டும் எனக்கு கமெண்ட் பண்ணணும் அப்படின்னா நான் என்ன பண்றேன், இந்த இடத்துல ஸ்லாஷ் ஸ்டார் போட்டுட்டு நெக்ஸ்ட் லைன்ல ஸ்டார் ஸ்லாஷ் போட்டு க்ளோஸ் பண்ணியிருக்கேன். கரெக்டா? அப்ப இது என்ன பண்ணும், எனக்கு அந்த லைனை மட்டும் ஜஸ்ட் அந்த நான் கமெண்ட் பண்ணியிருக்கிற இடத்த மட்டும் அந்த பார்ட்ட மட்டும் விட்டுட்டு என்ன பண்ணும், மீதி இருக்கிற எல்லாத்தையும் வந்துட்டு எனக்கு எக்ஸிக்யூட் பண்ணும். ஓகேவா? அண்ட் ஆப்பரேட்டர்ஸ். இதுவரை உங்களுக்கு எதுவும் டவுட்ஸ் இருக்கா? இல்ல ஸ்பீடா எதுவும் போறேனா? நீங்க அப்படி ஏதாவது ஃபீல் பண்ணீங்கன்னா சொல்லலாம். டவுட் இல்ல. ஓகே. அஸ்வினி உங்களுக்கு எதுவும் டவுட்ஸ் இருக்கா? சரி ஓகேம்மா. நான் நெக்ஸ்ட் கன்டின்யூ பண்றேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து எனக்கு என்னன்னா, MySQLோட ஆப்பரேட்டர்ஸ். ஓகேவா? ஸோ இப்போ ஆல்ரெடி நான் என்ன பார்த்திருந்தோம், அந்த அண்ட், ஆர் அதெல்லாம் பார்த்திருந்தோம். கரெக்ட்டா? ஸோ நெக்ஸ்ட் வந்து அரித்மெட்டிக் ஆப்பரேட்டர்ஸ். ஸோ அரித்மெட்டிக் ஆப்பரேட்டர்ஸ்ல எனக்கு என்னலாம் வருதுன்னா, நார்மலா இப்ப நம்ம சி படிச்சிருந்தீங்கன்னா, சி படிச்சிருக்கீங்களா? காயத்ரி. ஓகே. ஸோ அப்போ உங்களுக்கு கேட்ச் அப் பண்ண ஈஸியா இருக்கும். கரெக்ட்டா? ஸோ அதிலயே வந்துட்டு நமக்கு சேம் இதே ஆப்பரேட்டர்ஸ் தான் உண்டு. கரெக்ட்டா? ஸோ இப்ப ஆடு, சப்ட்ராக்ட், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன் அண்ட் மாடுலோ. ஸோ இத ஆட் பண்ணும், சப்ட்ராக்ட் பண்ணும், மல்டிப்ளை பண்ணும். ஓகே. ஸோ டிவைட் அண்ட் மாடுலோக்குள்ள டிஃபரன்ஸ் என்னன்னா, இப்ப டிவைட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு என்ன கிடைக்கும்? அதோட கோஷன்ட் வந்து எனக்கு வேல்யூவா கிடைக்கும். கரெக்ட்டா? இப்ப இதுவே நான் மாடுலோ யூஸ் பண்ணேன் அப்படின்னா எனக்கு என்ன பண்ணும்? அதோட ரிமைண்டர் வேல்யூ வந்து எனக்கு ஆன்ஸரா கிடைக்கும். கரெக்ட்டா? ஸோ இதான் அதோட டிஃபரன்ஸ். ஓகேவா? அண்ட் தென் பிட்வைஸ் ஆப்பரேட்டர். ஸோ இத நம்ம மேலயும் பார்த்தோம். கரெக்ட்டா? ஸோ ஆண்ட், ஆர் அதுக்கப்புறமா வந்துட்டு எக்ஸ்க்ளூசிவ் ஆர் அப்படின்னு சொல்லிட்டு வச்சிருக்காங்க. ஓகே. ஸோ இப்ப ஆண்ட் ஆப்பரேட்டரா நான் யூஸ் பண்றேன் அப்படின்னா, இந்த ஆண்ட் சிம்பல போடலாம். ஓகே. ஸோ ஆர் யூஸ் பண்றேன்னா, அந்த ஸ்ட்ரெய்ட் லைன போடணும். உங்களுக்கு அந்த ஸ்லாஷ் இருக்கும் இல்லையா கீபோர்ட்ல, அதிலயே வந்துட்டு ஷிஃப்ட் பிரஸ் பண்ணி குடுத்தீங்கன்னா, இந்த ஆர் ஆப்பரேட்டர் வரும். ஓகேவா? இதுவே நான் எக்ஸ்க்ளூசிவ் ஆப்பரேட்டர் யூஸ் பண்ணா, இந்த கேப் சிம்பல யூஸ் பண்ணணும். ஓகே. அண்ட் கம்பேரிசன் ஆப்பரேட்டர். ஸோ கம்பேரிசன் ஆப்பரேட்டர்ல எனக்கு என்னலாம் இருக்கு? ஈக்குவல்,
கிரேட்டர் தென், லெஸ் தென் இதுதான் நம்ம மேலயும் பார்த்தோம். கரெக்ட்டா? சோ இப்ப கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல், லெஸ் தென் ஆர் ஈக்குவல் அண்ட் நாட் ஈக்குவல். ஓகேவா? சோ இந்த ஆப்பரேட்டர்ஸ்லாம் எனக்கு இருக்கு. இதே தான் நம்ம மேலயும் பார்த்திருந்தோம். கரெக்ட்டா? சோ ஃபர்ஸ்ட் இதான பார்த்தோம். நல்லா இருக்குல்ல. சோ ஆப்பரேட்டர்ஸ் இன் வேர் கிளாஸ்லயே பார்த்தோமா? சோ இதே தான் வந்து இங்கேயும் குடுத்திருக்காங்க. ஓகே. சோ இதுக்கப்புறம் வந்துட்டு எனக்கு காம்பவுண்ட் ஆப்பரேட்டர்ஸ் ஓகேவா? சோ அப்போ இந்த காம்பவுண்ட் ஆப்பரேட்டர்ஸ்னா என்ன அப்டின்னா, இப்ப பிளஸ் ஈக்குவல், மைனஸ் ஈக்குவல், ஸ்டார் ஈக்குவல் இந்த மாரி எல்லாத்துக்கும் பக்கத்துலயும் ஈக்குவல் இருக்கு. அப்ப இப்டி இருந்தா என்ன அர்த்தம் அப்டின்னா, இப்போ பிளஸ் ஈக்குவல் அப்டின்னா, இப்போ எக்ஸ் பிளஸ் ஈக்குவல் டூ அப்டின்னு நான் குடுக்குறேன்னு வைங்களேன். இப்ப எக்ஸ் இஸ் ஈக்குவல் டூ என்ன அர்த்தம்? எக்ஸ் பிளஸ் சம்திங் அப்டின்னு சொல்லிட்டு அர்த்தம். ஓகேயா? இப்போ இந்த இடத்துல நான் எக்ஸ் ஈக்குவல் டு 5 அப்படின்னு நான் குடுக்குறேன்னு வைங்களேன். எக்ஸ் ஈக்குவல் டு 5 அப்படின்னு நான் குடுக்குறேன் அப்படின்னா என்ன அர்த்தம்? எக்ஸுக்கு 5 அப்படின்ற ஒரு வேல்யூவை நான் அசைன் பண்றேன்னு அர்த்தம். கரெக்டா? இதுவே எக்ஸ் பிளஸ் ஈக்குவல் டு 5 அப்படின்னு நான் குடுத்தேன் அப்படின்னா இதோட மீனிங் என்ன அப்படின்னா which is அப்ப x is equal to x plus 5 அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். ஓகேவா? சோ இதுதான் இந்த காம்பவுண்ட் ஆப்பரேட்டரோட மீனிங். சோ இதே தான் வந்துட்டு என்ன வருது? எல்லா ஆப்பரேட்டர்ஸ்க்கும் வருது. கரெக்டா? சோ மைனஸ்னாலும் அதே தான். ஸ்டார், டிவிஷன், மாடுலோ, அண்ட் அப்புறம் இந்த பிட் வைஸ் பார்த்தோம் அண்ட் ஆர் பார்த்தோம். கரெக்டா? சோ இது எல்லாத்துக்குமே இதே மாதிரி சேம் மீனிங் தான். ஓகேவா? சோ இப்ப பிளஸ் ஈக்குவல் அப்படின்னாலே என்ன அர்த்தம் எனக்கு? எக்ஸ் பிளஸ் ஈக்குவல் டு 5 இருக்குன்னா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பிளஸ் 5ன்னு அர்த்தம். ஓகே? சோ இதுதான் இதோட மீனிங். அண்ட் லாஜிக்கல் ஆப்பரேட்டர்ஸ். ஸோ இதுல வந்துட்டு அண்ட் அதுக்கப்புறமா லைக், நாட், ஆர் இதெல்லாம் நம்ம பார்த்தோம். கரெக்டா? ஸோ ரிமைனிங் உள்ளதை வந்துட்டு நான் உங்களுக்கு சொல்றேன். ஸோ ஃபர்ஸ்ட் இன்னைக்கு என்ன இருக்கு? ஓகே. ஸோ அண்ட் அப்படின்னா நான் என்ன சொன்னேன்? 2 கண்டிஷனுமே எனக்கு ட்ரூ ஆகணும். கரெக்டா? ஸோ 2 கண்டிஷனும் எனக்கு ட்ரூ ஆனா மட்டும்தான் என்ன ஆகும்? எனக்கு கரெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு ரிட்டர்ன் பண்ணும். கரெக்டா? ஆல் எதுக்கு அப்படின்னா எல்லா சப்குவரீஸும் அதாவது நான் என்னென்ன கண்டிஷன்ஸ் குடுத்துருக்கேனோ எல்லாமே ட்ரூ ஆனா மட்டும் எனக்கு எக்ஸிக்யூட் ஆகுறது தான் என்னது? இந்த ஆல் அப்படின்ற ஆப்பரேட்டர். ஓகே? அண்ட் வந்து என்ன பண்ணும்? எனக்கு 2 கண்டிஷனும் எனக்கு சேமா இருந்தா மட்டும் தான் எனக்கு எக்ஸிக்யூட் பண்ணும். அண்டுக்கும் ஆலுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. அண்ட் வந்து என்ன பண்ணுது? 2 கண்டிஷன மட்டும் தான் செக் பண்ணும். ஓகே? ஆல் என்ன பண்ணும்? எல்லா சப்குவரீஸையும் செக் பண்ணி கரெக்ட்டா இருந்தா ரிட்டர்ன் பண்ணும். ஓகே? அண்ட் தென் ம். இதுக்கப்புறம் என்ன இருக்கு? எனக்கு எனி இருக்கு. கரெக்ட்டா? சோ அப்ப இது என்ன பண்ணும்னா, ஏதாவது ஒரு வேல்யூவ எனக்கு கம்பேர் பண்ணி என்ன பண்ணும்? கொரிய வந்துட்டு ரிட்டர்ன் பண்ணும். ஓகேயா? சோ அப்போ ஓகே. சோ அப்ப என்னோட வேல்யூவ எனினாலும் சம்னாலும் ஒண்ணுதான். ஓகேவா? சோ அப்ப ஏதாவது ஒரு வேல்யூ கூட என்ன பண்ணும்? எனக்கு கம்பேர் பண்ணி எனக்கு பிரிண்ட் பண்ணும். ஓகேயா? ஓகே. இப்போ ஓகே. இப்ப நான் இதுவே சாலரி கிரேட்டர் தென் எனி செலக்ட் சாலரி ஃப்ரம் கஸ்டமர்ஸ் அப்படின்ற டேபிள் குடுத்தேன் அப்படின்னா, என்ன பண்ணும் எனக்கு? சாலரி அப்படின்றதுல என்ன வேல்யூ இருக்கோ, அந்த வேல்யூவ ஏதாவது இப்ப என்னோட கஸ்டமர்ஸ் அப்படின்ற டேபிள்ல இருக்கக்கூடிய சாலரி வேல்யூ கூட கம்பேர் பண்ணி எனக்கு என்ன பண்ணும்? ரிட்டர்ன் பண்ணும். ஓகேவா? சோ பிட்வீன்னா என்ன பார்த்தோம் நம்ம? ரேஞ்ச வந்துட்டு எனக்கு என்ன பண்ணும்? பிரிண்ட் பண்ணி குடுக்கும். ஓகேவா? சோ என்ன ரேஞ்ச் வந்து நான் குடுக்குறேன் அப்படின்றது. இப்ப இதுக்கும் இதுக்கும் இடையில இப்ப 15க்கும் 20க்கும் இடையில உள்ளவங்க அந்த மாரி எனக்கு கண்டிஷன்ஸ் குடுக்குறேன் அப்படின்னா, தென் நான் என்ன யூஸ் பண்ணலாம்? பிட்வீன் அப்படின்றத நான் யூஸ் பண்ணலாம். ஓகேயா? அண்ட் தென் எக்ஸிஸ்ட். இப்ப இந்த எக்ஸிஸ்ட் எனக்கு எப்போ ரிட்டர்ன் ஆகும் அப்படின்னா, ஏதாவது ஒரு ரோ வந்துட்டு எனக்கு என்ன பண்ணும்? ரிட்டர்ன் பண்ணும். ஓகேவா? அதாவது எக்ஸிஸ்ட்னா என்ன அர்த்தம்னா, இப்ப என்ன ரோ இருக்கோ அதுல இருந்து ஏதாவது ஒரு ரோவ பிக் பண்ணி எனக்கு என்ன பண்ணும்? ரிட்டர்ன் பண்ணி குடுக்கும். ஓகேவா? சோ அதுக்கு தான் எக்ஸிஸ்ட். அண்ட் இன் வந்து நான் ஆல்ரெடி சொன்னேன். கரெக்ட்டா? சோ ஏதாவது ஒரு ஒரு கண்டிஷனுக்கு ட்ரூ ஆனா கூட அதுக்குள்ள உள்ள வேல்யூவ எடுக்கும். ஓகேவா?
ஸோ லைக் வந்து எதுக்கு யூஸ் பண்றோம்? என்னோட பேட்டர்ன்ஸ மேட்ச் அப் பண்ணி பார்க்கறதுக்காக லைக் யூஸ் பண்றோம். ஓகேவா? ஸோ அண்ட் தென் நாட் வந்து ஆல்ரெடி பார்த்தோம். என்னோட கண்டிஷனோட அப்படியே ஆப்போசிட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். கரெக்ட்டா? ஓகே. அண்ட் தென் ஆர் ஆப்பரேட்டர். ஆர் ஆப்பரேட்டர் எனக்கு என்ன பண்ணும்? ஏதாவது ஒரு கண்டிஷன் ட்ரூவா இருந்தா மட்டும் தான் எனக்கு ரிட்டர்ன் பண்ணி குடுக்கும். ஓகேயா? ஓகே. ஸோ இதோட வந்து உங்களுக்கு முடியுது. ஸோ இதோட queries வந்து உங்களுக்கு முடியுது. ஓகேவா? ஸோ நாளைக்கு வந்து உங்களுக்கு பிபிடி வைஸ் இல்லாம ஓகே. ஸோ நாளைக்கு வந்து உங்களுக்கு பிபிடி இருக்காது. நான் ஃபுல்லா உங்களுக்கு ஒர்க் பெஞ்ச்ல வந்துட்டு என்ன பண்ணுவேன்னா, queries தான் கம்ப்ளீட்டா ரன் பண்ணி காட்டுவேன். ஓகேவா? ஸோ இன்னைக்கு நேத்தே நமக்கு வந்துட்டு டிஎம்எல் மட்டும் தான் நம்ம பார்த்தோம். சாரி. டிடிஎல் மட்டும் தான் நம்ம பார்த்திருந்தோம். கரெக்ட்டா? ஸோ நாளைக்கு வந்து அந்த டிஎம்எல் கமாண்ட்ஸ், அதுக்கப்புறம் இன்னைக்கு பார்த்த வேர் கிளாஸ், அப்புறம் ஆர், அதுக்கப்புறம் வந்துட்டு கம்பைன் பண்ணி ரன் பண்றது. இது எல்லா queries வந்துட்டு எப்படி எக்ஸிக்யூட் பண்றது அப்படின்றத நாளைக்கு செஷன்ல பார்க்கலாம். ஓகேவா? ஸோ இன்னைக்கு உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கேளுங்க. ஆர் செஷன் வைண்ட் அப் பண்ணிக்கலாம். தேங்க் யூ. தேங்க் யூ.